கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு இளைய குமாரன் ஆகையால் யாக்கோபின் இணையில்லாத அன்பை பெற்றிருந்தான். அவன் தன் சிறுவயதில் தன் சகோதரர்கள் தன் தாய் தந்தையுடன் தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிவதைப் போல சொப்பனம் கண்டு அனைவரிடமும் சொல்லி அதன் மூலம் தன் சகோதரரின் பகையை பெற்றிருந்தான். உண்மையிலே தேவன் யோசேப்பை தன் சகோதரர் அனைவரையும் விட உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப் போவதைத்தான் சொப்பனத்தின் வாயிலாக யோசேப்புக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் உண்மையிலேயே அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க யோசேப்பு மிக கடினமான பாதையை கடந்து வந்தார். யோசேப்பின் வாழ்வில் சிறு வயது தொடங்கி தனது ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதுமாக உண்மையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தான். சகோதரர்களை விசாரிக்க போகும்போது அவனை அடித்து குழிக்குள் போட்டு திரும்பவும் இஸ்மவேலருக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். அங்கிருந்து எகிப்தில் போத்திபார் என்பவனிடத்தில் விற்று போடப்பட்டு அவன் வீட்டில் உண்மையாக வேலை செய்யும்போது அவனுடைய மனைவியின் தீய நடத்தையினால் மீண்டும் அங்கிருந்து தீய பழியோடு சிறைச்சாலையில் போட வைக்கப்பட்டான். பின்பு ராஜாவின் சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவித்து ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க பெற்று எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாகும் பாக்கியத்தை தேவன் தந்த வாக்குத்தத்தின்படியே பெற்றான். யோசேப்பின் உண்மை குணம் மற்றும் இவ்வளவு துரோகங்கள் செய்த தன் சகோதரர் யாவரையும் தகப்பனுடன் இஸ்ரவேலிலிருந்து எகிப்துக்கு வரவழைத்தது. யாரையும் பழிவாங்கும் எண்ணம் கொள்ளாமல் தேவ சித்தத்திற்கு மட்டும் தம்மை முழுவதுமாக தாழ்த்தி உயர்ந்த இடத்தை அடைந்தான். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதர்கள் செய்யும் தீமையான காரியங்களையும் யோசேப்பு ஏற்றுக்கொண்டான். தீமையும் அநீதியும் நிறைந்த உலகத்தில் நீதிமான் பல துன்பங்களை அனுபவிப்பான். ஆனால் இறுதியில் நீதிமானுக்காக தேவன் கொண்டுள்ள நோக்கம் நிச்சயம் வெற்றி பெறும். ஆமென்.